கடந்த ஆட்சி 300க்கு மேல ஏற்பட்ட இடங்களை பிடிச்சாங்க. இந்த வாட்டி தனிப்பெரும்பான்மை, அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அது உண்மைதான். முருகப்பெருமான் வந்து அதெல்லாம் வடக்கு பகுதிகளில் வந்து பாஜக இருக்கிறதாங்க. கடந்த 2 முறை யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறாரு. இப்ப 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது இல்லைங்களா? 5 வருஷம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் எடப்பாடி, 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் திமுக. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமயே குஜராத்ல வந்து இன்னை வரைக்கும் நாங்க 25 வருஷம் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அரசியல்ல, வாக்கு அரசியல் இது மாதிரியான வெற்றி தோல்விகள் வரும். இதையெல்லாம் சமாளிச்சு ஆட்சி நடத்துறது தான் வாஜ்பாயுடைய திறமை, மோடியினுடைய திறமை, நம்முடைய அமித்ஷா அவர்களுடைய திறமை. புரியுதுங்களா? அதனால எல்லா கூட்டணி கட்சியும் அரவணைத்து செல்வோம். தேச விரோத சக்திகளை முறியடிப்போம். நரேந்திர மோடி அவர்கள் லஞ்ச ஊழல் அது எங்கே நடந்தாலும், யார் செய்தாலும், அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும், அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுப்பார். இந்த லஞ்ச ஊழல், குடும்ப ஊழல், அரசியல் இதுக்கெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்துல நரேந்திர மோடி அவர்கள் முடிவு கட்டுவார். அதெல்லாம் போய் இடி சிபிஐ எல்லாம் இங்க பயன்படுத்தி இங்க என்னாச்சு? ஏங்க, நம்மால கைது பண்ணிருக்காங்க. மதுபான கொள்கை அந்த முடிவெடுத்து 300 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்ச கெஜ்ரிவால கைது பண்ணாங்க. அங்க 7 இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்ப என்ன மக்கள் என்ன இடி சிபிஐ எல்லாம் தப்பா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு கண்டிச்சு ஓட்டு போட்டாங்களா? இப்போ ஒரிசால பிஜேபி மாபெரும் வெற்றி. அதுவும் ஒரிசால யாருங்க? நவீன் பட்நாயக். 25 வருஷம் ஆட்சியில் இருந்தவர். அந்த இடத்துல இன்னைக்கு ஒரிசால வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு மாநிலத்தையும் கைப்பற்றி இருக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பி சீட்டையும் கைப்பற்றி இருக்கு. இந்த இடி சிபிஐ இதையெல்லாம் வந்து தவறாக பயன்படுத்தியது காங்கிரஸ் தான். போலீஸ் துறையை மிக தவறாக பயன்படுத்துவது திமுக தான். யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்களோ, இந்த காவல்துறையையும் சிபிஐயும் இடியையும் மிக தப்பா பயன்படுத்தி அவங்க தான் தங்களுடைய கட்சி நலனுக்காக, சொந்த நலனுக்காக பயன்படுத்துவாங்க. பிஜேபி எப்பவும் அப்படி பண்ணாது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது. லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான அதை வந்து நாம ரொம்ப சிறப்பா நம்ம நடத்திட்டு இருக்கோம். தமிழகத்தில் அந்த நடவடிக்கை, இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை, தேச விரோதிகளுக்கு எதிரான நடவடிக்கை, லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.